இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பயோவில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுங்க. பயோவில் வந்து சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடிலக்கானி, மெட்டாரசியம், பியூமோசோராசிஸ், ஸ்டெப்டோ, பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் இது மாதிரி அசோஸ்பைரிலம், பேசிலஸ் சப்டிலஸ் இருக்குது. இஎம் வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்மளே நான் 1 லிட்டர் வாங்கி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டதுங்க. இது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மீன் அமிலம் இருக்குது. இது வெளிச்சம் லைட்டு இல்லை, கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இது வந்து இதில் வந்து மீன் அமிலம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பூச்சி வெரைட்டின்னு சொன்னீங்களா, இலை கரைசல் 10 இலை கரைசல், 5 இலை கரைசல். இது வந்து நம்ம கோமியம் வந்து பிடிச்சி ஊற்றி இதில் வச்சுருக்கேன். ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டால் நம்ம 1 மாதம் கோமியம் இருந்தால் நல்லாயிருக்கும். இது தாங்க சாணி பசி கரைசல். இது பார்த்திங்கன்னா வெயிலே வச்சா தான் நுண்ணுயிருக்கு நல்லா பெருகும். நிழலில் வச்சா பெருகும், அதாவது லேட்டாக ஆகும். கொஞ்சம் 1 வாரத்தில் கிடைக்கிறது 10-15 நாள் ஆகும்னு வச்சுங்களேன். இது வந்து வெயிலில் வைக்கும்போது 1 வாரம் 10 நாள். இதுவும் சைனோபாக்டீரியா தாங்க, சாணி பாசி கரைசல் தான் பாருங்கள். இப்போ இதிலேருந்தே எடுத்து டெவலப் பண்ணது தாங்க. இதுக்கு பேர் மீன் அமிலம். இது வந்து நம்ம இப்போ அங்கே வீட்டில் காமிச்சோம் பார்த்திங்களா, அது ஒரு சின்ன பேரில் இருக்குது. அது வந்து கரும்பு சாறில் போட்ட மீன் அமிலம். இது வந்து பார்த்திங்கன்னா சைனோபாக்டீரியாவில் போட்ட மீன் அமிலம். இப்போ இது பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைசல். ஒரு 5 வகை புண்ணாக்கு போட்டு 200 லிட்டர் பேரலில் போட்டிருக்கேன். இது ஸ்ப்ரே பண்ணலாம், ட்ரிப்லையும் விடலாம். புண்ணாக்கு கரைசல் வந்து அனைத்து விதமான சத்து, அதாவது புரத சத்து வந்து நிறையா இருக்குது. நம்ம டிஏபிக்கு மாற்றா, யூரியா டிஏபி மாற்றா, அதுக்கு மாற்றா இதை வந்து இது பயன்படுத்துகிறோம். இன்னும் ஒன்று வந்து நம்ம இதில் ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே நிழல் இன்னும் நம்ம இப்போ இந்த வருஷம் தான் புதுசாக பண்ணதால் நம்ம இன்னும் வேறு எதுவும் ரெடி பண்ணலை. இந்த மரத்துக்கு அடியில் இப்படி இங்கே வச்சுக்கிறாங்க. இப்போ எல்லாம் விட்டுட்டேன், அது விட்டு 4-5 நாள் ஆகுது. இப்போ இந்த பேரலில் வந்து அமிர்த கரைசல் இல்லை ஜீவாமிர்தம் ரெடி பண்ணி விடுவோங்க. இது பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு வச்சுருக்குங்க. இந்த சேனக்கிழங்கு வந்து இந்த வருஷம் இதுவுமே ஃபுல்லாகவே இப்போ உரமே எதுவும் பண்ணலைங்க, இயற்கை முறையில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கூட வந்து இப்போ இது வந்து களை எடுத்தாச்சு. இந்த செரவு வந்து களை எடுக்கலை. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஊடு பயிர வெங்காயம் போட்டிருந்தேன். அது வந்து இப்போ தான் அறுவடை பண்ணிகிட்ருக்கு. அது வெங்காயமும் கொஞ்சம் இயற்கை முறையில் பண்ணும்போது ரொம்ப சவாலாக தான் இருந்தது. இப்போ இந்த வெங்காயமும் வந்து இது வரைக்கும் உரமே கிடையாதுங்க. இந்த இங்கே வெங்காயத்தை பார்த்திங்களா, இதோ இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம இதை விட நம்ம இன்னும் உரம் போட்டு எப்படி எடுக்க போகிறோம், நம்ம ஜீவாமிர்தம்லாம் விட்டோம்னா இன்னும் நல்லா சூப்பராக வரும். அது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால நமக்கும் அந்த டைமிங், அதாவது பட்டம் சரியாக தெரியல, கரெக்டான பட்டமாக இது பண்ண முடியல, தெரியாமல் போட்டாச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ இதை பாருங்கள், இதெல்லாம் இந்த அளவுக்கு வெங்காயம் இயற்கை முறையிலே பண்ணி தான் வந்திருக்கு. இன்னும் அடுத்த டைம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம பார்த்தோம்னா இதிலே இன்னும் நல்லா ஈல்டு எடுக்கலாங்க. சேனக்கிழங்குலே